ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஹைதராபாதி மட்டன் ஹலீம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன தேவையான பொருள் நம்ம இப்போ பார்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோதுமை 300 கிராம் எடுத்திருக்கேன். முழு கோதுமை 300 கிராம். மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்து இந்த டீஸ்பூனில் எடுத்திருக்கேன். அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் மசூர் தால், 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதையெல்லாம் இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதையெல்லாம் நல்லா கழுவி ஊற வச்சுக்க போகிறோம். இதை ஒரு 3-4 டைம் கழுவிட்டு நல்லா ஊற வச்சிடுங்க. இதை நைட்டே ஊற வைக்கணுங்க. 9 ஹவர்ஸ் ஊறினா தான் இது நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா ஒரு 3-4 டைம் கழுவிட்டு நீங்கள் ஊற வச்சுருங்க. இது ஒரு 8 to 9 ஹவர்ஸ் கிட்ட நல்லாவே ஊறட்டும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஹவர்ஸ் கிட்ட ஊறிடுச்சு. இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. குக்கரில் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு மேலேயே வச்சுக்கோங்க. இது நல்லா குழஞ்சு வேகணும். ஸோ அதுக்காக அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் உப்பு, அந்த பருப்புக்கெல்லாம் சேர்த்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது விசிலெல்லாம் அடங்கிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அதனால இது நல்லா ஆறணும். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வெந்திருக்கு பாருங்கள். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் இதை ஒரு ஜல்லடை வச்சு பருப்பு தனியாக எடுத்துட போகிறேன். பருப்பை தனியாக எடுத்துக்கோங்க. பருப்பு தனியாகவும் தண்ணி தனியாகவும் வந்துடும். ஸோ நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பருப்புகளை மட்டும் தனியாக நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் தண்ணி தனியாகவும் பருப்பு தனியாகவும் நம்ம எடுத்துக்கலாங்க. இது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தண்ணியும் நம்ம பருப்பையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம மிக்சியில் அடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஆறட்டும். அது ஆறுற டைம்லன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் வேக வச்சுக்கலாங்க. அதுக்காக ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிராம்ஸ் உள்ள மட்டனுக்காக சொல்லிகிட்ருக்கேங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும், லைட்டாக கண்ணாடி மாதிரி. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இந்த எண்ணெய் கூடவே நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். நான் மட்டன் போனோட தான் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் போன்லெஸ் கிடச்சிது அப்படின்னா போன்லெஸ்ஸே ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 500 கிராம்ஸ் மட்டன் எடுத்திருக்கேன். சேர்த்து இதையும் இந்த எண்ணெய் கூடயே நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு 2 மினிட்ஸுக்கு நல்லா வதங்கட்டும். இது நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா,
1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மட்டன் கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இந்த மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 7லிருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த பருப்பு ஓரளவுக்கு ஆறிடுச்சு. ரொம்ப சூடோடு அடிக்காமல் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பும் சேர்த்துட்டு அந்த தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நான் அடுப்பு எதுவும் ஆன் பண்ணலை. ஒரு பெரிய கடாய் மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் மீதம் இருக்க தண்ணியும் அதுலேயே சேர்த்தாச்சு. ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிளற அளவுக்கு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட மட்டனும் வெந்துருச்சுங்க. 8 விசிலுக்கு வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மட்டன் தண்ணியை தனியாக எடுக்கணும், பீஸ் தனியாக எடுக்கணும். நம்ம போன்லெஸ்ஸாக எடுத்தோம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ போனோடு இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த போன் தனியாகவும் மட்டன் தனியாகவும் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுட்டு நீங்கள் மட்டன் தனியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேலீஃபோ அந்த பட்டை இந்த இதெல்லாம் இருந்ததுனாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த மட்டனை எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே. இப்போ பாருங்கள், நான் அந்த மட்டன் எல்லாம் போன் தனியாக எடுத்துட்டேன், கறி தனியாக எடுத்திருக்கேன். நீங்கள் கையிலேயே இதை மசிச்சு விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்துக்கோங்க. நம்ம கொத்துக்கறிக்கெல்லாம் எடுப்போம்ல அந்த மாதிரி. இப்போது மிக்சியில் பார்த்தீங்கன்னா அடித்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு. இதையும் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நாம் அடுப்பை ஆன் பண்ணிடலாங்க. ஆன் பண்ணி நீங்கள் ஒரு பெரிய பாத்திரமாக அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நம்ம கறி தண்ணி அதில் வேக வச்சு வச்சுருந்தோம்ல அந்த மட்டன் தண்ணி, அதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க. பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியுங்க. பட் பண்ணணுன்னா ஈஸியாக தான் இருக்கும். பட் ஹெல்த்தியும் கூடவே. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து கொடுக்கணுங்க. ஏன்னா இல்லைன்னா மூஞ்செல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கறி தண்ணி சேர்த்து கலந்து கொடுத்துட்டே இருங்க. அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்க அப்படின்னா எல்லாம் தபன்னு கொதிக்கிற மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. நீங்கள் மத்து கடைச்சா மத்தில் கூட நீங்கள் கடையலாம். நான் ஸ்பேச்சுலா தான் எடுத்து கடைச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி கடைஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸுக்கு இதை நாம் நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக வரும். அந்த எவ்வளோ கறித்தண்ணி நம்மளுக்கு இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபுல்லாக சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இந்த மாதிரி கலந்துட்டுருக்க டயத்துலேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். அதில் ஃப்ரைடு ஆனியன் ரெடி பண்ணணும். அதுக்காக கொஞ்சம் நிறையவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஃப்ரைடு ஆனியனுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை நாம் இப்போ எல்லா வெங்காயத்தையும் போட்டு இதை ஃப்ரைட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஆனியனை. அதே டைமில் பார்த்தீங்கன்னா அதையும் நாம் கிளறிட்டே இருக்கணுங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. நீங்கள் இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. உப்பு கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா அந்த டைம்லேயே போட்டுட்டு இந்த மாதிரி கிளறி கொடுங்க.
நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணேங்க. இடையில சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுக்கணும். நம்ம களி எல்லாம் கிளறுவோம்ல அந்த மாதிரி நல்லா வந்து கலந்து கொடுக்கணும். இப்போ ஒரு 20 மினிட்ஸு கிட்ட ஆயிருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மட்டனை வந்து சேர்த்தாச்சு. நம்ம அந்த மிக்சியில் அடித்து வச்சுருந்தோம்ல அந்த மட்டனையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து கொடுங்க. அடுப்பை வந்து ஹையில் வச்சுட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலெலாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து கொடுங்க. பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க, பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸாக வருது பாருங்கள். நம்ம போட்டிருந்த மட்டன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நெய் வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரைடு ஆனியனும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த எண்ணெய் தான் வந்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கிளறிட்டுருக்கேன். ஆல்ரெடி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறியிருக்கேன். நம்ம ஃப்ரைடு ஆனியனில் எண்ணெய் இருக்கும்ல அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கனாலே தெரியுங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நாம் இந்த மாதிரி நல்லா தப்புன்னு கொதிச்சிட்ருக்க டைமில் எண்ணெயோடு சேர்த்து அந்த ஃப்ரைடு ஆனியனும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கனாலே தெரியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ நம்மளோட மட்டன் ஹலீம் இதை வந்து நீங்கள் ஒரு சர்விங் பவுலில் இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரிங் ஆனியன், கொஞ்சமாக லெமன், அப்புறமா பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2-3 மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக லெமன் பிழிஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்மளோட மட்டன் ஹலீம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.